சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட பரமேஸ்வரி அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மா, பலா, வாழை முக்கனிகள். ஆனால் இவற்றை விட ஆப்பிள் பழத்துக்கு தான் மதிப்பு, மரியாதை. ஏன்னு தெரியல. எந்த விதத்திலையும் நமது வாழைப்பழம் மற்ற பழங்களுக்கு சளைத்ததல்ல. இருந்தாலும் ஆப்பிள் விற்கிற அளவுக்கு வாழைப்பழத்தை நாம் சின்றதில்ல. எங்கேயாவது யார் வீட்டுக்காவது போகும்போது ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போகிறோம். அதுதான் பெருமைன்னு நினைக்கிறோம். இந்த உலகம் அப்படித்தான் நினைக்குது. 1 கிலோ ஆப்பிள் பழம் வாங்குற இடத்துல 1 சீப் வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க, பார்க்குற பார்வையே வேற மாதிரி தான் இருக்கும். இறைவன் மிக பெரியவன். சில விஷயங்களை மிக அழகாக படைத்திருக்கிறான் இறைவன். குளிர் பிரதேசத்தில் சக்தி கொடுக்கும் காய்கனிகள், பாலை நிலத்தில் வெப்ப பிரதேசத்தில் சக்தி கொடுப்பவைன்னு அந்தந்த சூழலுக்கு ஏற்ப படைத்திருக்கிறான். நமது மாநில மரமான பனைமரம் கொடுக்கும் பதநீர் அப்படியானது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. தமிழ்நாட்டில் விளையும் அரிசி முதல் பயறு வகைகள் வரை நம் பகுதி மக்கள் உடலுக்கு ஏற்றவை அவை. பரமேஸ்வரி, நீங்கள் கடலை ஒட்டிய பகுதியில் வசிப்பவர். அரேபிய பேரிச்சம்பழம் அந்த சூழலுக்கு ஏற்றது. ஒட்டகங்கள் அங்கு அந்த சூழலை தாக்கு பிடிச்சு வளரக்கூடியவை. அதுபோல அந்த பகுதியில் வாழும் மனிதருக்காக படைக்கப்பட்டது பேரிச்சம்பழம். ஆப்பிள் பழம் உடம்புக்கு சூடு கொடுக்கும் பழம். குளிர் பிரதேசத்தில் தான் விளையும். காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற பகுதியில் விளையக்கூடிய ஆப்பிள் குளிர் பிரதேச மக்களுக்கான பழம். அந்நிய நாட்டு மக்கள் நம் நாட்டுக்கு வந்து நம்மை ஆள்வதற்கு முன்பு வரை எல்லாம் ஓரளவுக்கு சரியாக தான் இருந்துச்சு. சூடான பூமியில் மேலும் சூடேற்றி உஷ்ண கோளாறை உருவாக்கும் பழமோ சாப்பாடோ இங்கே இல்லை. வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு மிளகை தேடி தான் அந்த காலத்தில் வந்திருக்கிறான். வந்தவன் மிளகை வாங்கிக்கிட்டு சத்தில்லாத நற்காரமில்லாத மிளகாய் வற்றலை நமக்கு விட்டு சென்றான். 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் என்ற பொன்மொழி நினைவுக்கு வருது. மிளகாய் தென் அமெரிக்காவிலிருந்து வந்தது. தக்காளி, உருளை, புகையிலையெல்லாம் அப்படி வந்தவை தான். சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வெற்றிலையோடு மிளகும் பாக்கும் சுண்ணாம்பும் ஏலமும் வைத்தே தாம்பூலம் தரிக்கும் பழக்கம் இருந்தது. ஆனால் வெளிநாட்டவர் சமையலுக்கு மிளகாய் வற்றலையும் வெற்றிலையோடு பாக்கையும் கொடுத்துட்டு நம்மூர் மிளகை அவர்கள் எடுத்துகிட்டு போனாங்க. கருப்பட்டியும் வெல்லமும் தான் இங்கு இனிப்புக்கான பொருளாய் இருந்தன. அதில் ஜீனியை திணித்தார்கள். கருப்பட்டி சந்தை சுருங்கி போனது. பரமேஸ்வரி, எப்படிலாம் நம்முடைய நல்ல பொருட்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருக்கு, வேண்டாத பொருட்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? மிளகு, அரிசி, கருப்பட்டி, பயறு வகைகள் என்றிருந்த நமது தமிழர் உணவில் சீனி, மிளகாய், புகையிலைன்னு எதையோ வெளிநாட்டினர் திணிச்சிருக்காங்க. நாமளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பால் எது கள் எதுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்கும் குணம் நமக்கு தேவை. நமது சூழலுக்கு உதவாத உணவு வகைகளை உட்கொள்ளும் போது நோய் நொடி நம்மை தாக்கத்தான் செய்யும். ஆக நமக்கு நமது சூழலுக்கு உகந்தவற்றை மட்டுமே பயன்படுத்த முன்வரணும். மற்றவற்றை வேண்டாம் என்று ஒதுக்கும் மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளணும். அதில் உறுதியாகவும் இருக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.